மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் தேவனை ஆராதிக்க விடு என்கிற ஒரு தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போக விடன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிறது அங்கே பார்வோனின் ஆவியா இருக்கிறது. அது எந்த ஆவி? பார்வோனின் ஆவி. தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிறது. இதுல சொல்லப்படுகிறது, என் ஜனத்தை அங்கே ஆராதிக்க விடு, அவர்களை ஆராதனை செய்ய விடன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், தேவன் எங்களை உருவாக்கியதை நாங்கள் அவரை ஆராதிக்கும்படியாகத்தான். இந்த மனுஷனை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் அங்கே விரும்புகிறவராக இருக்கிறார். அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது அவருடைய உள்ளம் அங்கே மகிழ்கிறதா இருக்கிறது. சில நேரத்தில் அங்கே தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிற ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. உதாரணமாக யாராவது ஒரு டேலண்டாக இருந்தால் அது தேவனை ஆராதிக்க வாஞ்சப்பட்டாலும் கூட ஆராதிக்க விட மாட்டார்கள். இது கர்த்தருடைய காரியம். அதை நாங்கள் ஒரு நாளும் தடை செய்யக்கூடாது. நாங்கள் யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக தானே செய்கிறோம். ஒரு வசனம் கூட சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆகவே சகல ஜனத்தை எல்லாரும் சீஷராக்கள் என்று சொல்லித்தான் வசனம் சொல்றது. யாரையும் கட்டி அமர்த்தோன் என்று சொல்லி கத்துறாங்க சொல்லி எல்லாரும் சீஷராக்குங்க. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால், நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு பிரசங்கம் செய்கிற ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருந்தால், அல்லது ஒரு வர்ஷிப் செய்கிற டேலண்ட் இருந்தால் அவர்களை செய்ய விட்டு நீங்கள் அவர்களை கர்த்தரை ஆராதிக்க விட்டு இன்னும் தேவனுடைய நாமத்தை அங்கே ஆத்துமாதங்கள் செய்து தேவனுடைய நாமத்தை தேவனுடைய காரியங்களை கட்டத்தான் நாங்கள் அனுப்ப வேண்டும். அமர்த்தி ஒரு நாள் வைக்கக்கூடாது. இதனால் அவர்கள் சபை திறந்தோ சபை விட்டு ஓடிடுவார்கள் சொல்லி நாங்கள் ஒரு நாள் நாங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை ஓகே செய்யுங்கோ என்று சொல்லி அனுப்பிவிட வேண்டும். எல்லாரும் சீஷராக்க வேண்டும். ஒரு நாளும் அந்த பார்வோனின் ஆவியே உடையவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஆராதிக்க விட வேணும். தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்வது அங்கே பார்வோனின் ஆவியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு வசனத்தை நான் கொண்டு வந்தேன். அதாவது அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 31 சொல்லுகிறது. மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மிகுந்த தைரியத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள் சொன்னாங்க. ஆகவே நாங்களும் உபதேசிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு நாளும் தடை செய்யக்கூடாது. துதிக்க விரும்புகிற ஒரு நாளும் தடை செய்யக்கூடாது. மற்ற நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயுல 16வது அதிகாரம் நினைக்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரத்துல அங்கே தாளந்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு 5 தாளந்தும், ஒருவருக்கு 2 தாளந்தும், ஒருவருக்கு அங்கே 1 தாளந்துமாக கொடுத்து அங்கே எஜமான் புறப்பட்டு போனான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 5 தாளந்தை வைத்திருந்த இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தார். 2 தாளந்தை சம்பாதித்தவன் அங்கே பெற்றுக்கொண்டவர் இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தார். 1 தாளந்தை அங்கே பெற்றுக்கொண்டவர் என்ன செய்தார்? எஜமானுக்கு பயந்து போய் நிலத்துக்கு அடியில் புதைத்து கொண்டார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அங்கே எஜமான் என்ன செய்தார்? மிகுந்த கோபத்தோடு கூட அங்கே 5 தாளந்தை சம்பாதித்தவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தினாலே எஜமான சந்தோஷக்குள்ள பிரவேசி என்று சொல்கிறார். 2 தாளந்தை சம்பாதித்தவனையும் அவர் அங்கே எஜமான சந்தோஷக்குள்ள பிரவேசி என்று சொல்லுகிறார். அங்கே 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் அவர் அதை நிலத்துக்கு அடியில் வைத்ததினாலே அவர் என்ன சொல்கிறார்? நீ அங்கே ஒரு கடினம் உள்ள பரிசுன்னு சொல்லி இந்த அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு போன்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், அப்போ 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் இன்னொரு தாளந்தை சம்பாதிக்கிறதுனாலேயே அவர் அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துக்கு போன்னு சொல்லி சொல்லுகிறான்னு சொன்னார். தடை செய்வர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை உண்டாகும் என்று பாருங்கள். ஆகவே தேவனை ஆராதிக்க விட வேண்டும். அவரை நாங்கள் துதிக்க நாங்கள் விட ஒரு நாள் நாங்கள் தடை செய்யக்கூடாது. ஆகவே தேவன் நாங்கள் ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சிறிய ஒரு வசனத்தூடாக நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். God bless you.